வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஆயிரும். அது எப்படி அது எல்லோ கலர் ரிமூவ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 10 ரூபாயில் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு பேஸ்ட்டோ எந்த விதமான எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டிய தேவையில்லை. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கத்தி மட்டும் வாங்கிக்கோங்க. அதை வச்சு 10 ரூபா கத்தியில் வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவை சரி பண்ண முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பார்த்தா தான் புரியும். ஒரு ஷார்ப்பான கத்தி, இப்போ நான் உங்களுக்கு அந்த கத்தி காமிக்கிறேன். அப்படியே லைட்டாக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வச்சு நம்ம தேய்ச்சோம்னா மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வரும், ஃபுல்லாக வராது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தேய்ச்சி நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, அப்படியே நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ இந்த மீட்டரை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வச்சு ஃபுல்லாகவே தேய்ச்சது தான். கத்தியை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சங்காட்டி இந்த மாதிரி மீட்டர் ரொம்ப க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இந்த கத்தியை தான் நான் யூஸ் பண்ணினேன். நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் லைட்டு மாஸ்க் இருக்கும், அதை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் பைக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எட்ஜை ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக வந்ததுன்னா அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. எடுத்தோன்னே டிஸ்பிளே ஃபுல்லாக இது பண்ண வேண்டாம். ஒரு எட்ஜு நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு எட்ஜை க்ளீன் பண்ணியிருப்பேன். அது மாதிரி ஒரு எட்ஜை க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கங்க. க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொட்டு ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன கிளாத்தை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு சோப் போட்டு இல்லை ஷாம்பு போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாகவே டஸ்ட் ஃபுல்லாக வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைட்டு பாருங்கள். லைட் உள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்குள்ளே எக்ஸ்ட்ரா உள்ளே லைட் மாட்டியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், அது எதுவுமே லைட்டே தெரியல. இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லைட்டு நான் வந்து அதை தேய்க்கிறேன் பாருங்கள். அந்த கத்தியை வச்சு நான் தேய்க்கிறேன். தேய்ச்சா அது வந்து லைட்டாக பவுடராட்டு ரிமூவ் ஆகி வரும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கேப்பில் தெரியும் பாருங்கள். க்ளீன் பண்ண இடத்துல உள்ள இருக்க லைட் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். நான் தேய்க்கிற மாதிரியே தேய்ங்க. நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் தான் ட்ரை பண்ணேன், மற்ற பைக்கில் ட்ரை பண்ணல. அடுத்த வீடியோவில் மற்ற பைக் இது மாதிரி இருந்தது நான் க்ளீன் பண்ண முடியுமான்னு அடுத்த வீடியோவிலையும் போடுறேன். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் தான் நான் ட்ரை பண்ணேன். 2 பைக்கில் ஃபஸ்ட்டு ஒரு பைக்கில் ட்ரை பண்ணேன். சரி, ஒரு வீடியோ போடுவோம்ட்டு இதை ஃபுல்லாக இன்னொரு பைக் க்ளீன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜு தான் க்ளீன் பண்ணேன். அது கரெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு பைக் இந்த ஃபுல்லாக மாஸ்க் க்ளீன் பண்ணி போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.